ஹே ஹால் ஸோ வெல்கம் பேக் டு மை கேமிங் சேனல். அண்ட் எல்லாருமே இந்த பல்லாவரம் சந்தை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் ரொம்ப நாள் போனோம் பிளான் பண்ணி அண்ட் கடைசியாக அந்த டே வந்து அமைஞ்சுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சடனாக பல்லாவரம் ஏன் கிளம்பணும் இந்த சந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் டைனிங் டேபிள் இது வாங்கணும். ஏன்னா அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். ஸோ அதை வாங்கலான்ட்டு தான் நம்ம கிளம்பணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நியூவாகவே நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம போகணுமே. அண்ட் தென் கேமரா போட்டால் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிடுவாங்க. கேமரா எங்கே தான் சரி இந்த பிள்ளையாட ரொம்ப நின்றுவாங்க. கேமரா பார்த்தா மட்டும் பின்னாடி உட்காந்துக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது ஜாலியாக அந்த மாதிரி தான் பாட்டு கேட்டுட்டு வருவோம். மோஸ்ட்டாக எல்லாருமே அப்படி தான் போவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்படி தான் வைப் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறது 3 பேரா, வேறு யாருமே எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ இப்படி தான் வருவோம். அதனால ஜாலியாக வைப் பண்ணிட்டு வருவோம். அது ஒரு தனி ஃபீலிங். பேக் எடுத்துகிட்டு வந்தது இல்லை, ஆனால் நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஸோ நம்ம பல்லாவரம் சந்தைக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் உள்ளே போய் நாங்கள் என்னென்னமோ நினச்சி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை, மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே ஃபுல்லாக வெஜிடபிள் மார்க்கெட்ஸு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ரேட்ஸ்லாம் ஒன்று ஆகும்னு சொல்ல முடியாது. அது உள்ள நாங்கள் போயினே இருக்கும்போது இந்த பெட்ஸ் ஷாப்பு அது இதுன்னு எல்லாமே வந்தது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கினே வரோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து ஃபர்னிச்சர் ஏதோ நல்லாயிருக்கும், நியூ ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் போனோம். நடக்க வருது என்னென்ன அப்படியே நடந்து போயினே இருந்தோம். எப்படியோ 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அப் அண்ட் டவுனே நாங்கள் நடந்துருப்போம். போகும்போதும் 2 கிலோமீட்டர்ஸ், வரும்போது எப்படியோ 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் நடந்தோம். ஸோ அப்படியே உள்ளே ஃபுல்லாமே சந்தை தான். அங்கே பொம்மை கடை, ஃபர்னிச்சர், மெயினாக இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தது. அண்ட் காய்கறி கடை, ஃப்ரூட்ஸ் கடை. அண்ட் இதுக்கு மேலே மெயினான ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனதே வந்து நாங்கள் நாய்க்குட்டிலாம் இருக்கோம். அதுக்கு தான் நான் ஆசையாக போனேன். ஸோ டக்குன்னு அதை பார்த்தோன்னே ஜம்ப் ஆகிட்டேன். அந்த பக்கம் க்யூட்டாக இருக்கும். அண்ட் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, நார்மல் மார்க்கெட் தாங்க. நம்ம வீட்டாண்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் மார்க்கெட்டு. சவுகார்பேட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோர்ஸு. ஸோ இங்கே வந்து பெட்ஸ்லாம் விற்பாங்க. நான் மெயினாக இந்த பொம்மேனியன் குட்டி தூக்குனேன். இவங்க வந்து ஃபீமேலுன்னு சொன்னாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் பிங்கி இருக்க தொட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், என்ன வெள்ளை தொடுத்திடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து சரி ஓகே, நமக்கு சோறு போடுறதே வேஸ்ட்டு, அந்த நாய்க்குட்டியை வர கூட்டு வந்து கஷ்டப்பட்டுடுமா அப்படின்ட்டு நாங்கள் விட்டோம்னா க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய நாய்க்குட்டி, லவ் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு எல்லாமே அங்கே கிடைக்கும். அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான் இந்த சந்தை இருக்கும். பட் நம்ம வீட்டுக்கிட்ட விற்கிற ரேட்டு தாங்க, ஒன்றும் சீப்லாம் சொல்ல முடியாது. அதை நம்பி தான் நாங்கள் போனோம். எனக்கு இந்த குட்டியை குத்துட்டு வரவே மனசு இல்லை. ஸோ நாங்கள் எப்படியெல்லாம் அதை வளர்க்கணும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு நாங்கள் வந்து வர மனசு இல்லை. இருந்தாலும் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே விட்டு அந்த குட்டியை நான் தூக்கின்னு வந்துடுவேன்ற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. எங்கள் அப்பா ரேட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அழகாக இருந்துச்சு. அந்த அம்மா மனசே இல்லாமல் அங்கே அந்த பப்பியை கொடுத்துட்டு அங்கே பாருங்கள் கோழி குஞ்சு, குருவி எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கினே வரோம். நாங்கள் என்னென்னமோ கருவாடுலேருந்து எல்லாமே விற்கிது. பட் ஆனால் வந்து ரேட்டு ஓகே தான். பாரிஸில் போனீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தென்னங்கிழங்கு, அதுக்கப்புறமா பூமி சக்கரை கிழங்கா அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடிஞ்சுது. அதெல்லாம் நம்ம ரேராலாம் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் கிடச்சிது. ரொம்ப நல்லது தென்னங்குருத்து. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு ஜிகு தண்டா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சாங்க. 50 ருபீஸ் நார்மல் அண்ட் 80 ருபீஸ் 80 ருபீஸ் வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க. பட் 50 ருபீஸ் தான் வாங்கி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு, இயர்பட்ஸு அது எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஸ்கூல் வாட்டர் பாட்டில் எல்லாமே அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. பீங்கா எல்லாமே இருந்துச்சு. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு திருவிழாவுக்கு போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அந்த காய்கறிகள்லாம் பார்த்தா அந்த சவுகார்பேட்டில் பார்க்குற மாதிரியே இருந்தது.
ஸோ நாங்கள் போனது ஒரு விஷயத்துக்கு, ஆனால் நாங்கள் வேன் வந்தது புளி, வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் எல்லாமே ஏன்னா போயிட்டு எதுவுமே வாங்காமல் வர முடியாதுன்னு ஒரு சில வீட்டு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் எடுத்தோம். ஆனால் நாங்கள் போனதே டைனிங் டேபிள் பார்க்க தான். பட் எங்களுக்கு அவ்வளோ அங்கே ஒரு கடை பார்த்து வச்சுருக்கோம். பட் அங்கே வந்து ஷோரூம் தான் உள்ளே இருக்குன்னாங்க. நம்ம அட்ரஸ் வாங்கிட்டோம் நாங்கள். ஸோ நாங்கள் மண்டே ஆர் டியூஸ்டே நேராக அங்கே ராமாபுரம் போயிட்டு அங்கேயே பார்த்து ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பூமி சக்கரவள்ளி கிழங்கு அது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நிறையா ஃபைபர் கண்டென்ட் அதெல்லாம் இருக்கும். அதில் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் இங்கே இருக்குன்ட்டு. நான் மோரோவர் எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணேன். இதுக்கு மேலே எல்லாமே இதே தான் போட்ட கடை எல்லாமே தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ செயின், இயரிங்ஸு, அதுக்கப்புறம் காப்பு, அது எல்லாமே. பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா 10 சுடிதார் 100 ரூபான்னு விற்றாங்க. அதை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் ஆனால் அது என்னமோ நல்லாவே இல்லை எதுவுமே. அதுக்கப்புறம் 4 சுடிதார் 100 ரூபா. அதெல்லாம் என்னமோ புரியல எங்களுக்கு என்ன இதுன்னு. அது சுடிதாருன்னு இல்லை கைஸ், அது வந்து டாப்பு. ஸோ அது குவாலிட்டி அவ்வளோ இருக்காது. நம்ம ஒரு யூஸ்லேயே அது அவ்வளோதான் போயிடும். ஸோ அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. மற்றபடி இந்த மாதிரி ஓல்டு பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கூடமே இருந்துட்டு. அப்புறமா அங்கே போனோன்னா பீரோ வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ரேட் பார்த்து கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்டதுக்கு 3500 சம்திங் சொன்னாங்க. பட் அது ஷோரூம் ரேட்டே 3500 தான். நாங்கள் அதை தான் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எங்கள் டேடிக்கு டெஸ்ட் ட்ரைவ்னு சொன்னார். அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அவ்வளோ தூரம். எங்கள் கஸ்டமரோட கார் கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கால் வலி வந்து நான் எங்கள் அப்பாவை பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. கடைசியில் 2 டப்பு வாங்கினேன். கிளாத் போட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது நான் வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அப்படியே நாங்கள் நடந்து உள்ளே வரைக்கும் போயிட்டோம் கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேனு, ஸ்பீக்கரு, அண்ட் அங்கே வந்து சோஃபா வந்து சிங்கிள் பீஸோ சம்திங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க சிங்கிள் பீஸு? 5000 சொன்னாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படியே வந்து அங்கே சுற்றி மழை தான் போல் இருக்கு. அங்கே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மொபைல் ஃபோன் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கேரண்டி கிடையாது. ஆமாம், கேரண்டி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டாக தான் இருந்துச்சு. ஸோ சைக்கிள் எல்லாமே இங்கே A to Z நமக்கு என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்காங்க. சோஃபாலாம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் ஷோரூமில் எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படியே உங்களுக்கு சோஃபா ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நாங்கள் எங்கே சோஃபா வாங்கணுன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் வந்து ராமாபுரம் தான் பெஸ்ட்டு. ஆமாம், ஃபர்னிச்சர் வந்து ராமாபுரம். நாங்கள் இப்போ டைனிங் டேபிளே ராமாபுரம் தான் போய் பார்க்கலான்னு இருக்கோம். அதோட வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ ஷார்ட்ஸு எல்லாமே சண்டேனா நார்மலாக என்ன ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து மேட்டு அது எல்லாமே ஒரே ரேட் தான். நாங்கள் வந்து யூடியூபர்ஸில் பார்த்த பிறகு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் போல் இருக்குது. சீப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம கொஞ்சம் கேஷ் சேவ் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் நம்ம எல்லாருமே போவோம். பட் கேஷ் சேவிங்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பர் கடை பார்த்தேன், 100 ருபீஸ் சொன்னாங்க. பட் அது குவாலிட்டியே கிடையாது. வாங்குகிறோம் நல்லதாக வாங்கணும்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த யூடியூபர்ஸ்க்கான ஸ்டாண்டு அது எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் அந்த பழைய காலத்து மொபைல் ஃபோனு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேட் கொஞ்சம் வாங்கணும் வீட்டுக்கு. ஏன்னா மேட்லாம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு பிங்கிக்கு நடுவுடன் சரியாமல். ஸோ என்னால் இதுக்கு மேலே முடியல. நான் பக்கத்தில் ஒரு கடையில் சேர் விற்கலான்னு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சேர்லேயே ஏறி உட்காந்துட்டு ஓனர் இருக்கான்னு கூட கண்டுக்கல நான். அண்ட் தேங்காய் கொஞ்சம் வாங்கணும் வீட்டுக்கு. 4 தேங்காய் 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பீங்கா சாறு கேட்டால் நாங்கள் ஃப்ரெண்டில் கேட்டப்போ 120 நாங்கள். இன்னும் ஆண்டி வந்து 320 சம்திங் சொன்னாங்க.
அதுக்கப்புறமா இங்கே ஸ்பைசஸ் கடைக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கணும். என்னென்ன மிளகு, சீரகம் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கணும். ஒன்றும் ரேட் அவ்வளோ இல்லை. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. எதிர்க்க எங்கள் அம்மா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே, நாங்கள் எதிர்க்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு கடலை மிட்டாயே எங்ககிட்ட ஒருத்தவங்க விற்றுட்டாங்க. இவங்களை தேடிட்டு தான் இங்கே சோகா கார்கிட்ட போய் நின்றுட்டுருக்காங்க கைஸ். இதை யாராச்சும் கேட்டிங்கன்னா நாங்கள் அங்கே தேடிட்டுருக்கோம், இவங்க என்னென்னா கார்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகிட்டு செம்ம டயரில் நாங்கள் போய் எப்படியும் இந்த அம்மா புச்சி தூக்கி போட்டு காரில் போட்டாச்சு எங்கள் அம்மாவை. போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அண்டு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு வீடியோ எண்டில் இருக்கும் பாருங்கள். அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் போகலாம், அண்ட் ரொம்ப தூரம் இருக்கிறவங்க போக வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஸோ காய்ஸ், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அண்ட் ரொம்பலாம் இல்லை, எல்லாம் எல்லா இடத்துலையுமே நமக்கு லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே விற்கிற மாதிரி தான் விற்கிறாங்க. ஸோ நாங்கள் ரொம்பவே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் இவ்வளோ இதுவாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம வீட்டாண்டே வாங்கியிருக்கலாமே அந்த ஃபீல் தான் இருந்துச்சு எங்களுக்கு. சரி, ஓகே, நாங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் வாங்கலை. நாங்கள் ஆக்சுவலாக டைனிங் டேபிள் தான் பார்க்கலான்னு போனாங்க, புதுசாக இருக்கும்னு நினச்சி அங்கே. பட் எல்லாமே செகண்ட்ஸில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. சரி, அங்கே போனதுக்கு எதாவது வாங்கிட்டு வரணும் தான் நான் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கணுன்றத பார்க்கலாமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட்டு வந்து பாருங்கள் எங்கள் அம்மா இது வந்து இந்த கிழங்கு சக்கரை, அது பூமி கிழங்குன்னுவாங்க, அது எப்போவுமே கிடைக்கிறது அவ்வளோ இது தான். ஸோ இது வந்து கிட்னிக்கு எதுவும் நல்ல இது ஒன்று கிழங்குன்னு வாங்கணும். அப்புறமா சப்போட்டா வாங்கணும், சாரி பல்லாப்பழம் வாங்கணும். அது அங்கே சாப்பிட்றதுக்காக வாங்கணும். அண்ட் அங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த தானியங்கள் வச்சு பாசிப்பருப்பு பீனட் பாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பா அவல் பீனட் பாலு 50 ருபீஸ் தான் போட்டிருந்தது. ஸோ அவங்க வந்து இதுதான் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, செகண்ட் கஸ்டமராக நாங்கள் தான். ஸோ சொன்னாங்க ஓகே இது வந்து ஸ்வீட் மிக்சர், சம்பா அவல் ஸ்வீட் மிக்சர் இருந்தாங்க. ஸோ இது வாங்கணும், நல்லா ஹைஜீனிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது காய்கறி எல்லாமே வாங்கிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு, இது ஏலக்காய், லவங்கம் அது இதுன்னு வாங்குவோம். ஸோ தேங்காய் வந்து 400 ரூபான்னு சொன்னாங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 30 ரூபான்னாங்க. பரவாயில்ல, 1 கிலோ 30 ரூபாய்க்கு. ஸோ ஜூஸ்லாம் போட்டு குடிக்க நல்லா யூஸ் ஆகும். கிளிப்ஸு, பட்ஸு, பின்னு இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இதுலாம் கொஞ்சம் ஓகே, ரேட் கம்மி தான், அஃபோர்டபுளாக இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, லெமன் எவ்வளோன்னு தெரியல, மம்மி தான் வாங்கினாங்க. அப்புறமா புளி இதெல்லாம் வாங்கினோம், இவ்வளோ தாங்க வாங்கினோம். அப்புறம் இந்த 2 பேஸ்கெட்டு, இது வந்து நம்மளோட வேஸ்ட் கிளாத்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். 2 பேஸ்கெட் வந்து 300. இது கூட ஓகே வாங்கலாம், ஏன்னா நம்ம ஒரே பேஸ்கெட்டுக்கு அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க, ஒரு 250 லைக் தட் சொல்லுவாங்க. பட் இது சூப்பராக இருக்குது, வாங்கலாம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நைட் டிஃபனுக்கு வெளியே தான் வாங்கிட்டு வந்த பொடி தோசை அண்ட் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். இருக்குது 10 நாள் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவான் அந்த மாதிரி இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை.